மா, தீபா கழுத்துல தாலி ஏறினா உங்க உயிர் போயிடும் ஜோசியர் சொல்லிருக்காரு. இந்த விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆனந்த், எனக்காக தான் தீபா தன் தாலியை கழட்டி என் காலடியில வச்சா. அப்போ அந்த தாலி திரும்ப அவ கழுத்துல ஏறதுக்கு நான் தானே ஏற்பாடு செய்யணும். இப்ப என் உயிருக்கு ஆபத்துன்னு அவ காலம் முழுக்க தாலியே இல்லாம மஞ்ச கயிறோட இருந்தா அந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும்பா. நான் வாழ்ந்து முடிச்சவ, ஆனா தீபா வாழ வேண்டிய பொண்ணு. எனக்காக அவ தாலி இல்லாம இருக்கிறது சரியில்லைப்பா. அதனாலதான் எனக்கு என்ன ஆனாலும் சரின்னு இந்த கல்யாணத்தை நடத்த நான் முடிவு பண்ணேன். தீபா அப்பா அம்மாவும் எவ்வளவோ சொல்லி இந்த கல்யாணத்தை தடுக்க தான் பார்த்தாங்க. நான் தான் அவங்க கிட்ட யார்கிட்டயும் இதை சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டேன். மா, அதுக்காக நீங்க உயிர் போற ரிஸ்க் எடுப்பீங்களா? இத மட்டும் கார்த்திக் கேள்விப்பட்டா துடிச்சு போயிடுவான். அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த விஷயம் மட்டும் தீபாவுக்கு தெரிஞ்சா அவளே இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாளே. எல்லாம் எனக்கு தெரியும்பா. அது தெரிஞ்சதுனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அவங்க 2 பேரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். அவங்களுக்காக என் உயிரே போனாலும் எனக்கு சந்தோஷம்தான்பா. உன் கல்யாணத்தை சிறப்பா நடத்தி நான் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் செஞ்சேன். அதே மாதிரிதான் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணேன். ஆனா கார்த்திக் மட்டும் அப்படி செய்யற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதை நினைச்சு நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப தெய்வாதீனமா அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த கல்யாணத்தை நல்லபடியா செஞ்சு அவனையும் தீபாவையும் அட்சதை போட்டு வாழ்த்திட்டா என் மனசுல இருக்கிற பாரம் போயிடும்பா. மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனந்த், இந்த கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துருச்சு. இனிமே நீ இதை தடுக்க எதுவுமே செய்யக்கூடாது. இந்த விஷயத்த கார்த்திகிட்ட மட்டும் இல்ல, யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. அம்மா மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா சத்தியம் பண்ணு. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா. இது சத்தியம்.